கணேசமூர்த்தி என் பேர். அதாவது இப்போ இந்து மதத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா பெண்கள் வந்து குங்குமம் வைப்பது, அந்த மஞ்சள் பலவிதமான வைப்பாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த நெத்தியில் வந்து நெத்தி பொட்டை வந்து சக்தி இருப்பதாக எல்லாத்துக்கும் ஐதீகம், பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்து பெண்கள் வெளியே போகும்போது அல்லது கடைக்கு போகும்போது எங்கே போகும்போது மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் பார்க்கிறார்கள், இயல்பாக பார்க்கிறாங்க. இயல்பாக பார்க்கறது வந்து ஒரு காதல் பார்வை வச்சுக்கலாம், சாதாரண பார்வை. அந்த ஒரு அழகான பெண்கள் போகும்போது அவர்களை சற்று உற்று நோக்குவார்கள். அப்பொழுது அந்த காதல் பார்வை வந்து காம பார்வையாக மாறுகிறது. ஒரு இயல்பானது, மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்கும்போது அந்த இந்து மத பெண்கள் வந்து நெற்றியில் அந்த குங்குமம் வைக்கிறவங்க வந்து, அதாவது மனித குலத்தை சேர்ந்த ஆண்கள் பார்க்கும்போது காம பார்வை பார்க்கும்போது அதை தடுக்கிறது என்கிறது இந்து மதம். அதாவது காம பார்வை பார்க்கும்போது அதை வந்து தடுக்கிறது, அதனால அந்த பலவிதம் நன்மைகள் உண்டு அப்படின்னு இந்து மதம் சொல்கிறது. இப்போ இஸ்லாமிய பெண்கள் வந்து உடை அணிகிறார்கள், அவங்க வந்து நெத்தியில் எதுவும் வைக்க மாட்டாங்க. அவங்க வந்து நெத்தியில் அந்த சந்தனத்திலான ஜோதி வடிவான வைக்கலாம், இல்லை நட்சத்திரமான அம்சமான வைக்கலாம் சொல்லி ஒரு கருத்தை நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இல்லை வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கிறதா? அதாவது வெளியே பெண்கள் செல்லும் பொழுது அவங்கள வந்து அந்நிய ஆண்கள் பார்த்து என்ன செய்கிறாங்க, தவறான எண்ணங்களுக்கு வந்து விடுகிறார்கள். அதை தடுப்பதற்காக நெத்தியில் பெண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பொட்டு வைத்து கொண்டார்களேயானால், திலகம் வைத்து கொண்டார்களேயானால் அவங்கள வந்து அதை என்ன செய்யுது, அந்த காமப்பார்வையிலிருந்து தடுக்கிறது. அந்த மாதிரி எங்களில் இருக்கிற மாதிரி முஸ்லீம்ல அது மாதிரி வைக்கிறது இல்லை, அதை வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்து மதத்தில் அந்த சகோதரர் சொன்ன மாதிரிலாம் சொல்லப்படலை. அது காரணம், பொட்டு வைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக பின்னாடி யாரோ வேண்டாம் சொல்லியிருக்கணும். அப்படி இருந்தால் இளம்பெண்கள் தான் அந்த கன்னி பெண்கள் அவங்களெல்லாம் வைக்கணும். பொட்டுங்கிறது எதுக்குன்னு கேட்டால், சரி கணவனை ஒரு பெண்ணை இழந்துட்டாங்க, விதவையாக போயிட்டாங்க, இளம்பெண்ணு ஒரு 20 வயசு இளம்பெண்ணு, புருஷன் இறந்துட்டா வைக்கலாமா? அவங்களையும் தானே பார்ப்பாங்க, கவர்த்தனை செய்யும். அதுதான் காரணமாக இருந்தால் அந்த இளம் விதவைகளாக இருந்தாலும் வைக்கணும்னு சொல்லியிருக்கும் அந்த மதத்தில். இந்து மதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணினா தான் வைக்கணும், விதவை வைக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த காரணம் இல்லைன்னு விளங்கி போச்சு. இந்த காரணமாக இருந்தால் இளம் விதவை சொன்னோன்னு இருங்க, இளம் விதவைகள் இருக்காங்களே, இளம் விதவைகள் அழகாத்தானே இருப்பாங்க. அவங்க வந்து அழகான முறையில் இருக்கும்பொழுது அவங்களையும் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னா அது ஒரு கவசமாக இருக்கும் என்றால் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது மதத்தினுடைய புராண அந்த டெக்ஸ்ட் மேற்கோளோடு உங்களுக்கு அது நிரூபிக்க இயலாது. அதாவது நீங்களாக யாராவது சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த புராணத்தில் அப்படி இருக்கிறது, இந்த காரணம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளா கற்பனை பண்ணி சொன்ன காரணம். அதுக்கு நீங்கள் ஆதாரம் இருந்தால் என்ன செய்யணும், எந்த நூலில் எந்த இந்து மதத்தினுடைய ஆத்தண்டிக்கான புஸ்தகத்தில் அது இருக்குன்னு என்ன செய்யணும் சொல்லணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இது வந்து தடுக்கும்ங்கிறது தப்பு. இது தடுக்கும்ங்கிறத பொட்டு வச்சோம்னு சொன்னால் அந்த ஆண்களுடைய பார்வையை தடுத்துரும். இப்போ சினிமா நடிகைகள்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறா, அந்த டான்ஸ்லாம் ஆடுறா, நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. சினிமா நடிகைகளை வந்து காட்டுறானே, அவள் பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறா, ஆட்டம் போடுறா. அவள் பொட்டு வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டதுனால அப்படி கண்ணை கீர்த்து யாராவது தொங்க போட்டுக்கிட்டோமா, எல்லாரும் பார்க்கத்தான் அந்த பொட்டு வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளை தடுக்க மாட்டேங்குது. அப்போ பொட்டு வைத்திருக்கக்கூடிய பெண்களும் தான் காதல் வலையில் விழுகிறார்கள். பொட்டு வைத்திருக்கிற பெண்களையும் தான் பசங்க என்ன செய்யறான், காதலிக்கத்தான் செய்கிறான். அந்த பொட்டு வச்சதுனால ஆண்கள் பார்வையை தடுக்கும் என்று இருந்தால் அது ஏன் வந்து அப்படி தடுக்கிறது? பொட்டு வைத்த பெண்களும் என்ன செய்யறாங்க, கணவனோட இருக்கும் பொழுது சில பேர் தவறாக போய் விடுகிறார்கள். அவங்கள ஒருத்தன் பார்த்து என்ன செய்யறான், ஈர்க்கத்தான் செய்கிறான். அப்ப இந்த தவறுகளை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சவங்க பொட்டு வைக்காதவங்க என்கிற வகையில் வித்தியாசப்படுத்துறதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. நடைமுறையில் எடுத்துக்கொண்டால் இந்த பொட்டு வச்ச யாரும் சிலிப்பாகாமலே இருக்க வேண்டும். பொட்டு வச்ச யாரையும் பொண்ணு பார்க்க வரும்போது என்ன செய்யணும், பொட்டை எடுக்க சொல்லணும். ஏன், பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, அப்போ ஈர்க்காதுல, பொட்டை எடுத்துரு, அப்பதான் உன்னை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லணும். பொண்ணு பார்க்க வரும்போது வச்சோம்னா என்ன ஆயிரும், அவனையும் தடுத்துறது. அந்த பொட்டு போய் என்ன செய்யறேன், அவனுக்கு அழகாத்த அப்படி வந்துருமா இல்லையா? இது லாஜிக்கு ரொம்ப இடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இல்லைங்க, அதனால இந்த காரணம் வந்து பின்னாடி யாரோ நினைஞ்சிருப்பாங்க, ஏன் செய்யறோம் தெரியுமான்னு சில அவங்களா சொல்லுவாங்களே தவிர இது ஒரு காரணத்தை சொன்னா அது எல்லா இடத்துலையும் இது பொருந்துதான்னு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் பொருந்தலை. அப்போ பொட்டு வைக்கிறது வைக்காதுங்கிறதெல்லாம் கடந்து பெண்கள் ஆண்களால் ஈர்க்கப்படுவாங்க. அவங்க பொட்டு வச்சாலும் சரி பொட்டு வைக்காட்டாலும் சரி. நம்ம நாட்டில் கருப்பு முடியா இருக்குது, அது ஈர்க்கப்படுதுங்கிறோம்.
வெள்ளை முடி வச்சு பொம்பளை அவளையும் தான் இருக்கிறாங்க, அவளையும் தான் கல்யாணம் பண்றாங்க, வழங்குதா விரும்ப அப்படிதான். அது வந்து பெண்கள் பொதுவாக ஆண்களுக்கு விருப்பம் உள்ளவர்களாக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க பொட்டு வைக்கட்டும் வைக்காம இருக்கட்டும், அதை வைத்து இது தீர்மானிக்கப்படுவது இதான் யதார்த்தம். இதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இதை போய் இந்த பொட்டு போய் கரெக்டாக தடுத்து நிறுத்திடும் என்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அனுபவ அறிவும் இல்லை, அனுபவத்திலையும் அது கிடையாது. அதுக்கு அறிவியல் பூர்வமாகவும் என்ன இல்லை, அதுக்கு எந்த விதமான ஒரு நிரூபணமும் கிடையாது. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் ஏன் பொட்டு வைக்க, அதுக்கு தான் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, மற்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முஸ்லீம்கள் ஏன் அதை வைக்கிறது இல்லை என்று கேட்டால், முஸ்லீம்கள் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், எதில் மூட நம்பிக்கையோடு மற்ற மக்கள் செய்கிறார்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ இந்துக்கள் வந்து சோறு சாப்பிட்றாங்க, நாங்களும் சோறு தான் சாப்பிட்றோம். ஏன் சோறு வந்து மூட நம்பிக்கைக்காக சாப்பிட்றது இல்லை, பசிக்கு சாப்பிட்றது, வழங்குதா? அது வந்து ஒரு உணவு. இந்துக்கள் சட்டை போடுறீங்க, நாங்களும் தான் சட்டை போடுறோம். இந்து சட்டை போட்டால் நம்ம வந்து என்ன செய்வோம், வேற ஒன்று போடுவோம் அப்படின்னு போடுறது இல்லை. மாற்றி மாற்றி பல ட்ரெஸ் போட்டாலும் இந்துக்கள் போடுற சட்டையை நாங்களும் போடுறோம், நீங்கள் போடுற பேண்ட்டை நாங்களும் போட்டுக்கிறோம், நீங்கள் போடுற மாதிரி கண்ணாடி நாங்களும் போட்டுக்கிறோம், நீங்கள் வாட்சி கட்டினா நாங்களும் தான் வாட்சி கட்டிக்கிறோம், எல்லாத்துலேயும் பின்பற்றுறோம். ஆனால் எதில் மூட நம்பிக்கை இருக்கிறதோ அதில் நீங்கள் பின்பற்றாதீங்க என்று எங்கள் மார்க்கத்தில் சொல்லுது. எந்த மதத்துக்காரங்க செய்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மூட நம்பிக்கை அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்தால் அதை ஆதரிக்கக்கூடாது. இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மூட நம்பிக்கை, அது வந்து ஒரு பெண்ணுக்கு கணவன் இருக்கிறான் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம். கணவன் இல்லை என்றால் அந்த பொட்டை அழிப்பாங்க, வழங்குதா? அந்த கால சினிமாக்களில் பார்த்தது, நம்ம இந்து மக்களில் குடும்பத்தில் பார்த்தது இல்லை. அந்த காலத்தில் சினிமாக்கள் பார்க்கும்போது இறந்துட்டா என்ன செய்வாங்க, உட்காந்து பொட்டெல்லாம் அழிச்சு வளையெல்லாம் ஒட்டச்சு தாலியெல்லாம் அறுக்குவாங்க. அப்போ இந்த பொட்டு இந்த தாலி அறுத்தல் இதுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது கணவனுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியதுக்கு ஒரு அடையாளமாக அதை வைத்திருக்கிறாங்க. அதில் தான் கணவனுடைய உயிரே அடங்கி இருக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இந்த தாலியெல்லாம் இருக்குன்னு வைங்களேன், தாலியை சும்மா இத்து போய் அறுந்துட்டா கூட என்ன செய்வாங்க, அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தாலி பெருகிருச்சிம்பாங்க. தாலி அருந்து தான் போச்சு நெசமாவே, அருந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த சொன்னா கூட என்னமோ ஏற்பட்டு போயிடும். தாலி பெருகிருச்சுன்னா அதிகமாயிடுச்சான், 5 தாலியா போச்சா ஒரு தாலி, அப்படி அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த பெருகிருச்சின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்களே தவிர, எங்க ஆளுகளும் தாலி மாதிரி கரசமணி இஸ்லாத்தில் இல்லை, கரசமணி பெருகிருச்சிம்பாங்க எங்க ஆளுகளும். அது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது, கரசமணி அது காப்பி அடிச்சது, அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயம். இவங்களும் போடுறாங்க, வேற பேரை மாத்திட்டு போடுறாங்க. அப்ப இதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால ஒரு அழகுக்கு வைக்கிறீங்களா வச்சுட்டு போங்க, ஒரு அழகுக்காக வேண்டி என்ன செய்யறீங்க, ஏதோ ஒரு நகையை போட்டுக்கிறீங்களா, அது போட்டுக்கலாம். இதுல தான் புருஷன் இருக்கிறான், இதுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னா ஒன்றும் அடங்கலையே, அதுல எப்படி புருஷன் இருப்பான், இது ஒரு கயிறு தானே. அது வந்து புருஷன் இறந்தோன்னு இதுக்கு அறுக்குறீங்க. அந்த மூட நம்பிக்கைங்கிற காரணத்தினால தான் தாலி பொட்டு இதெல்லாம் வந்து நீங்க செய்யாதீங்க. அதுல வந்து ஒரு அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்துல வந்துடும், பொட்டு மட்டும் வராது. அதற்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை, புருஷன் இறந்தோன்னு என்ன செய்வாங்க, பொட்டு அழிக்கிறது, அது மாதிரி பண்றது, அவங்க மூஞ்சில முடிக்க கூடாதுங்கிறது, அது ஒரு அடையாளம். இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல காரியத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, பார்ப்பாங்க, பொட்டு இருக்குதா இருக்கா, இல்ல தாலி இல்லை, இவ்வளவு உள்ள கூடாது, இந்த காரியம் விளங்காது. எதுக்கு இது, சில பெண்களை அவங்கள கேவலப்படுத்தி ஒதுக்குவதற்கு இது ஒரு அடையாளமாக்குகிறார்கள். அப்ப நாங்களும் பொட்டு வச்சு அந்த அடையாளம் இங்க வந்துட்டா எங்க பெண்களையும் ஒதுக்குவாங்கல்ல. அப்புறம் எங்க பெண்ணு விதவையா போயிடுவா, அவ ஒரு கல்யாணத்துக்கு போவா, கல்யாணத்துக்கு முன்னாடி நினைச்சுவாங்க பொட்டு இல்ல தாலியில் உள்ள கூடாது அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க இன்னும் எடுத்துக்கிறங்க, பங்களாதேஷுக்கு போங்க, முஸ்லீமும் பொட்டு வைக்கிறாங்க, இந்துவும் வைக்கிறாங்க. பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா மேற்கு வங்காளத்தை 2ஆ பிரிச்சு பங்களாதேஷ் இருக்குல்ல, அங்க முஸ்லீம் பெண்களும் பொட்டு வைப்பாங்க, அங்க மற்றவங்களும் முஸ்லீம் தான் மெஜாரிட்டி. அவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா, பொட்டு ஒரு பல டிசைன்கள்ல பல அழகான ஒரு தோற்றம் வருங்கிறதுக்காக வைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்லை. அந்த மாதிரி ஏரியாக்கள்ல வைக்கிறாங்க, யாருமே என்ன செய்யலாத குறை சொல்லல வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க எதுக்கு வைக்கப்படுகிறது என்று கேட்டால், இது ஒரு பெண்களை வந்து பிரித்து பார்த்து இவளுக்கு புருஷன் இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். புருஷன் இல்லைன்னா இவளை நல்லது கெட்டதுல ஒதுக்கிறணும், இவளை வந்து புறக்கணிக்கணும். இதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும் பொழுது இதுக்கு ஏன் நம்ம துணை போகணும்? நம்ம சமூகத்துக்குள்ள அது மாதிரி ஒன்று வரக்கூடாது. விதவையா இருந்தாலும் அவளும் நல்ல காரியத்துக்கு வரணும், மங்களமான காரியத்தெல்லாம் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அப்படியாக என்ன செய்யறாங்க, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னமா சரிதானே?